நாளும் போவோம். நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன எனும் முழுமையான நிறைவாழ்வினை வாழ்நாள் எல்லாம் அனுபவித்து வாழ அழைக்கின்றது. யார் நம்மை விட்டு சென்றாலும் நாம் அவருள்ளும் அவர் நம்முடனும் இணைந்து வாழ நமது வாழ்வை செம்மைப்படுத்துவோம். ஆர்வமுடன் இத்திருப்பலியில் பங்கேற்போம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். வருகிறார், தன்னையே நாளும் தருகிறார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்கள் ஓருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். அன்பினால் உலகை ஆளுவார், ஆவியா நம்மை நிரப்புவார். விடியலின் கீதமாக முழங்குவார், விடுதலை வாழ்வை நமக்கு வழங்குவார். வாருங்கள் ஓருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இது இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நிறை வாழ்வு தரும் வார்த்தை இறைவனிடமே உள்ளன. அதை நம்பியவர்களாக இறைவனே நம்முடைய எல்லா கேள்விக்கும் பதில், இயேசுவே நமக்கு எல்லாம் என்று அவரையே நாம் சொந்தமாக்கி கொண்டு வாழ இன்றைய வழிபாடு சிறப்பாக நமக்கு அழைப்பினை கொடுக்கின்றது. அந்த அழைப்பை ஏற்று அதற்கேற்றாற்போல் வாழ தேவையான வரங்களை இந்த திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். நம்மீது தெளிக்கப்படும் தண்ணீரை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் ஜெபித்து மன்றாடுவோம். ஆண்டவரே, எல்லாமல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே.
இத்தண்ணீரை புனிதப்படுத்தியல் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டவும், எல்லா நோய்களையும் மாற்றானின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து உமது அருளின் பாதுகாப்பை அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகின்றோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின் உதவியால் உயிருள்ள தண்ணீர் எங்களில் பொங்கி எழுந்து மீட்பளிப்பதாக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடு உம்மை அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் வரும் இடர்கள் அனைத்தையும் விளக்குவோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெறுவதில் ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீரே. உமது படைப்பு பொருளாக்கிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியல்ல உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. மேலும் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இழராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஈசோ புல்லினாய் என்னை தெளிப்பீ. ஆண்டவரே, நான் தூய்மை யாவே. நீரே என்னை கழுவனாலும் உரை பணிகளிலும் என்னையாவே. இறைவாவுமது இரக்க பெருகிற்கு ஏற்ப என்மேல் இரக்கம் கொள்வீ. பிதாவும் சுதனும் தூய ஆவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக ஆதியிலே இருந்தது போல என்றும் என்றும் நித்தியமாக எல்லாம் அல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய குற்றங்களையும் பாவங்களையும் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உம்மை புகழுகின்றோம் யாம், உம்மை வாழ்த்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகில் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே
ஆவியோடு தந்தையாகிய இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக்கு. நம்பிக்கையாளர்களின் உள்ளங்களை ஒன்றிணைப்பவரான இறைவா, நீர் கற்றுத்தருவதையும் மக்கள் அன்பு செய்யவும் நீர் வாக்களிப்பதை விரும்பவும் செய்தருளும். அதனால் மாறி வரும் இவ்வுலகச் சூழலில் எங்கள் இதயங்கள் உண்மையான பேரின்ப உலகின் மீது என்றும் நாட்டம் கொள்ள செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் வாழும் உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகமானது எகிப்து நாட்டிலிருந்து நம் முன்னோர்களாம் இஸ்ராயேல் மக்களை மீட்டு காத்து வழிநடத்தி வாழும் இறைவனையே நாம் பின்தொடர வலியுறுத்துவதுடன் அக்காலத்தே மக்களைப் போலவே நாமும் உறுதியான மனநிலையில் இறைவனை இறுக பற்றி கொள்ள அழைக்கும் வாசகத்திற்கு கவனமுடன் செவிசாய்ப்போம். முதல் வாசகம். நாங்களும் அவருக்கு ஊழியம் புரிவோம், ஏனெனில் அவரே எங்கள் கடவுள். யோசுவா நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் செக்கேமில் யோசுவா இஸ்ரேலின் எல்லா குலங்களையும் ஒன்று கூட்டினார். இஸ்ரேலின் முதியோர்களையும் தலைவர்களையும் நடுவர்களையும் அதிகாரிகளையும் அழைத்தார். அவர்கள் கடவுள் முன்னிலையில் ஒன்று கூடினர். யோசுவா எல்லா மக்களுக்கும் கூறியது: ஆண்டவருக்கு ஊழியம் புரிவது தீயது என்று உங்கள் பார்வைக்கு தோன்றினால், உங்கள் மூதாதையர் நதிக்கு அப்பால் பணிந்து வந்த தெய்வங்களுக்கெல்லாம் உங்கள் நாட்டில் உங்களுடன் வாழும் எமோரியரின் தெய்வங்களுக்கோ, உங்கள் நாட்டில் உங்களுடன் வாழும் எமோரியரின் தெய்வங்களுக்கோ இவர்களுள் யாருக்கு ஊழியம் செய்வீர்கள் என்பதை நீங்களே இப்பொழுது முடிவு செய்யுங்கள். ஆனால் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். மக்கள் மறுமொழியாக, ஆண்டவரை கைவிட்டு வேற்று தெய்வங்களை வணங்குவது எங்களிடத்தே அறவே நிகழாதிருப்பதாக. ஏனெனில் எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எங்களையும் எங்கள் மூதாதையரையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்தனர். எங்கள் கண்முன் இப்பெரிய அடையாளங்களை செய்தார். நாங்கள் நடந்து வந்த எல்லா வழிகளிலும் நாங்கள் கடந்து வந்த மக்களிடையிலும் எங்களை காத்தருளினார். நாங்களும் ஆண்டவருக்கு ஊழியம் புரிவோம், ஏனெனில் அவரே எங்கள் கடவுள் என்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், அவர் புகழை நானும் பாடிடுவேன்.
என் ஆன்மாவரில் பெருமை கொள்ளும். எளியவர் இதை கேட்டு மகிழ்வாராக. எளியவர் இதை கேட்டு மகிழ்வாராக. ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நம்பி வாழ்வோரை சுற்றி ஆண்டவர் தூதர் என்றும் காத்திடுவார். ஆண்டவரை நம்பி வாழ்வோரை சுற்றி ஆண்டவர் தூதர் என்றும் காத்திடுவார். ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே, ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே என்று. ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகமானது கிறிஸ்துவோடு நாமும் கிறிஸ்து நம்முடனும் கணவர் மனைவி இணைந்து மனம் ஒந்து வாழ்வதைப் போல நாமும் திரு அவையுடனும் வாழும் இறைவார்க்கு ஏற்புடையவர்களாக வாழ்வதற்கு இறைக்குறளுக்கு நம்மை அர்ப்பணிப்போம். இரண்டாம் வாசகம். திருமணத்தில் அடங்கியுள்ள மறைபொருள் பெரிது. இது திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் பொருந்தும். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை திருவசனங்கள் 21 முதல் 32 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்துவுக்கு அஞ்சி ஒருவருக்கொருவர் பணிந்திருங்கள். திருமணமான பெண்களே, ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல உங்கள் கணவருக்கும் நீங்கள் பணிந்திருங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபைக்கு தலையாய் இருப்பது போல கணவர் மனைவிக்கு தலையாய் இருக்கிறார். கிறிஸ்துவே திருச்சபையாகிய உடலின் மீட்பர். திருச்சபை கிறிஸ்துவுக்கு பணிந்திருப்பது போல மனைவியரும் தங்கள் கணவருக்கும் அனைத்திலும் பணிந்திருக்க வேண்டும். திருமணமான ஆண்களே, கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தியது போல நீங்களும் உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தி அதற்காக தம்மையே ஒப்புவித்தார். வார்த்தையாலும் நீரினாலும் அதனை கழுவி தூயதாக்குமாறு இவ்வாறு செய்தார். அத்திருச்சபை கரைதிரையோ வேறு எக்குறையோ இல்லாமல் தூய்மையும் மாசற்றதுமாய் மாட்சியுடன் தம்முன் விளங்குமாறு இப்படி செய்தார். இவ்வாறே கணவர்களும் மனைவியரை தம் சொந்த உடல் என கருதி அன்பு செலுத்த கடமைப்பட்டிருக்கிறீர்கள். தம் மனைவியின் மீது அன்பு கொள்கிறவர் தம் மீதே அன்பு கொள்கிறவர் ஆவார். தம்முடைய உடலை எவரும் வெறுப்பதில்லை, அதை பேணி வளர்க்கிறார்கள். அவ்வாறே கிறிஸ்துவும் திருச்சபையை பேணி வளர்த்து வருகிறார். ஏனெனில் நாம் அவரது உடலின் உறுப்புகள். இதனால் கணவர் தம் தாய் தந்தையை விட்டுவிட்டு தம் மனைவியுடன் ஒன்றித்திருப்பார். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர் என மறைநூல் கூறுகிறது. இதில் அடங்கியுள்ள மறைபொருள் பெரிது. இது திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் பொருந்துவதாக கொள்கிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா,
ஆண்டவரே, உமது வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. அல்லேலூயா. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் நற்செய்தி இயல் 6 இறை சொற்றொடர்கள் 60 69 முடிய. காலத்தில் இயேசு சொல்வதை கேட்டு அவருடைய சீடர் பலர், இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம், இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக்கொண்டனர். இது பற்றி தம் சீடர் முணுமுணுப்பதை இயேசு உணர்ந்து அவர்களிடம், நீங்கள் நம்புவதற்கு இது தடையாயிருக்கிறதா? அப்படியானால் மானிட மகன் தாம் முன்பு இருந்த இடத்திற்கு ஏறி செல்வதை நீங்கள் கண்டால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? வாழ்வு தருவது தூய ஆவியே, ஊன் இயல்பு ஒன்றுக்கும் உதவாது. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. அப்படி இருந்தும் உங்களுள் சிலர் என்னை நம்பவில்லை என்றார். நம்பாதோர் யார் யார் என்பதும் தம்மை காட்டி கொடுக்க இருப்பவன் யார் என்பதும் இயேசுவுக்கு தொடக்கத்திலேயே தெரிந்திருந்தது. மேலும் அவர், இதன் காரணமாகத்தான் என்னை என் தந்தை அருள் கூர்ந்தால் அன்றி யாரும் என்னிடம் வர இயலாது என்று உங்களுக்கு கூறினேன் என்றார். அன்றே இயேசுவின் சீடருள் பலர் அவரை விட்டு விலகினர். அன்று முதல் அவர்களோடு சேர்ந்து செல்லவில்லை. இயேசு 12 சீடரிடம், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதனை நாங்கள் அறிந்து கொண்டோம், அதை நம்புகிறோம் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. உமக்கு புகழ். நிலை வாழ்வளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, உடல் பருமன் உள்ள ஒருவர் மருத்துவரிடத்தில் சோதிப்பதற்காக செல்கின்றார். ரொம்ப குண்டா இருக்கிறார். அவரும் நடப்பதற்கே கஷ்டப்பட்டு அந்த மருத்துவர் இடத்துல போகின்றார். மருத்துவரும் பல்வேறு டெஸ்டெல்லாம் எடுத்துட்டு சொல்கிறாரு, இதை பாருங்கள், உங்களுக்கு சுகர் இருக்குது, பிபி இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது. ஆகவே நீங்கள் டெய்லி தொடர்ந்து ஒரு 5 கிலோமீட்டராவது ஒரு மணி நேரம் தொடர்ந்து நடங்க அப்படின்னு சொன்னார். உடனே அதை கேட்ட அந்த மருத்துவரை பார்த்து, டாக்டர், நடக்கிறத சொல்லுங்க அப்படின்னாராம். உடனே அந்த மருத்துவர் சிரித்து கொண்டே சொன்னாராம், நீங்கள் நடக்காட்டினா உங்களுக்கு காரியத்தை நாங்கள் நடத்த வேண்டியது இருக்கும் என்று. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே,
முடிவெடுக்க வேண்டும், ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்பதனை இன்றைய இறை வார்த்தை நமக்கு மிக அழகாக அறிவுறுத்துவதை நாம் காண முடிகின்றது. இன்றைய முதல் வாசகத்தில் யோசுவா சொல்வார், இதோ நானும் என் வீட்டாரும் கடவுளை தேர்ந்து கொண்டு அவர் பக்கமாக இருக்கின்றோம், நீங்கள் என்ன முடிவு செய்ய வேண்டும் என்பதனை நீங்களே தேர்ந்தெடுங்கள் என்று அந்த யோசுவா மக்களிடத்தில் சொன்னதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் கேட்டோம். அதனை தொடர்ந்து வரக்கூடிய வாக்கியங்களிலே நாம் பார்த்தோம் என்றால், அந்த மக்களும் நாங்களும் கடவுளுக்கே ஊழியம் புரிவோம், கடவுளோடு இணைந்திருப்போம் என்கின்ற முடிவை எடுத்தார்கள் என்று யோசுவா புத்தகத்தில் 24ஆம் அதிகாரம் 19 அதனை தொடர்ந்து வரக்கூடிய இறை வாக்கியங்களிலே நாம் காண முடியும். வாழ்விலே நிறைய சமயத்தில் முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம். எழுந்திருக்கிறதுலேருந்து எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறது, என்ன உடையை உடுத்துவது, என்ன சாப்பிட்றது, எத்தனை மணிக்கு பஸ்ஸுக்கு போகிறது, இன்றைய நாளில் என்னென்னலாம் பண்ணுறது, இப்படி பல்வேறு முடிவுகளை ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கொண்டு தான் இருக்கின்றோம். ஒரு சில முடிவுகள் நமக்கு நன்மையை தருகின்றன, ஒரு சில முடிவுகள் நமக்கு நாம் தவறு செய்கின்றோம் என்பதனை சுட்டிக்காட்டி மீண்டும் அந்த தவறான முடிவுகளிலிருந்து பாடங்களை எடுக்க கற்றுக் கொடுக்கின்றது. ஆகவே அதுபோல முடிவுகளை, நல்ல முடிவுகளை எடுக்க இன்றைய இறை வார்த்தை நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. மீண்டுமாக நற்செய்தி வாசகத்திலும் நாம் காண்கின்றது அதைத்தான். கடந்த 5 வாரங்களாக யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் ஒரு நற்செய்தி வாசகத்தை வாசித்து கொண்டிருக்கின்றோம். முதல் வாரம் இயேசு அந்த சிறுவனிடத்திலிருந்து 2 மீன்களையும் 5 அப்பங்களையும் வாங்கி அதை 5000 பேருக்கு பலுகச் செய்தார் என்று தொடங்கியதிலிருந்து மற்ற 3 வாரங்கள் நற்கருணையின் பேருண்மையை, நற்கருணை இறைவனின் பிரசனம், நற்கருணையை உட்கொள்கின்றவர்கள் இறப்பினும் வாழ்வார்கள் என்கின்ற அந்த கருத்தினை மையமாக வைத்து நாம் சிந்தித்தோம். ஆகவேத்தான் நான் சொன்னேன் 2 வாரங்களுக்கு முன்பாக 3 அருமருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது சாகாமைக்கு. என்னென்ன ஞாபகம் இருக்கா? நற்கருணை, நம்பிக்கை, வெரி குட், இறை வார்த்தை. இந்த 3மே தான் நமக்கு வாழ்வு தரும் என்பதனை மிக அழகாக நாம் புரிந்து கொள்ள முடியும். அந்த விதத்தில் தான் நற்கருணையை பற்றிய மறையுண்மையை இயேசு அந்த சீடர்களுக்கு சொல்கின்ற போது அதை சீடர்கள் ஒரு சிலரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நாம் அனைவரும் அறிவோம், இயேசுவுக்கு 12 திருத்தூதர்கள் இருந்தார்கள், ஆனால் ஏராளமான சீடர்கள் இருந்தார்கள். 72 பேர் நியமித்து அனுப்புவதை நாம் நற்செய்தியிலே படிக்கின்றோம். ஆகவே அப்படி பார்க்கின்ற போது அந்த 72 பேர் மட்டுமல்ல, இன்னும் ஏராளமான சீடர்கள் இருந்தார்கள். ஆகவே தான் இயேசு இந்த நற்கருணையை பற்றிய மறையுண்மையை சொன்னபோது, இது தாங்காது, உடலை உண்டு வாழ்வதா, நம்ம என்ன அந்த மிருகங்களையும் மனிதர்களையும் தின்று சாப்பிடக்கூடியவர்களா நாம் என்று அந்த சீடர்களில் ஒரு சிலர் அந்த இவருடைய பேச்சு மிதமிஞ்சி போகின்றது, இதை யார் கேட்பார்கள் என்று அவர்கள் சென்று விடுகின்றார்கள் என்பதனை மிக அழகாக அந்த சீடர்கள் முணுமுணுப்பதை இயேசு உணர்ந்து சொல்கின்றார். இது நம்புவதற்கு தடையாக இருக்கின்றதா? அப்படின்னா மானிட மகன் மேலே இருந்து வந்தது போல மேலே ஏறி செல்கின்றதை பார்ப்பதற்கு உங்களுக்கு எப்படி இருக்கும்? வாழ்வு தருவது தூய ஆவியே, ஊன் இயல்பு ஒன்றுக்கும் உதவாது, நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன என்று அந்த இறை வார்த்தையின் மேன்மையும் எடுத்து கூறி அவர்களிடத்தில் சொல்கின்ற போது அவர்களில் ஒரு சிலர் அவரை விட்டு சென்று விடுகின்றார்கள், பலர் அவரை விட்டு விலகினர். அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து கொள்ளவில்லை.
அப்படின்ட்டு இருக்கின்றது. ஆகவே மனித இதயத்தோடு இயேசு அந்த திருத்தூதர்களை பார்த்து வருத்தத்தோடு கேட்கின்றார், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா அப்படின்ட்டு. அப்போ திருத்தூதர் பேதுரு மிக அழகாக சொல்வார், ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம்? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. இந்த ரெண்டுலையுமே ஃபஸ்ட்டு யோசுவா சொன்னதையும் பார்த்தோம், இங்கே சீமோன் பேதுரு சொன்னதையும் நாம் வாசித்தோம். ஆகவே இந்த இரண்டுலையுமே பார்த்தோம்னா, நான் ஆண்டவரை சேவிப்பேன் சொல்லலை யோசுவா, நானும் என் வீட்டாரும் எல்லோருமே, நானும் என் வீட்டாரும் என்று யோசுவா சொல்கின்ற போது அது அவரை மட்டுமல்ல, அவருடைய குழந்தைகளை மட்டுமல்ல, அவருடைய உடன் பிறந்தோர், அவருடைய குழந்தைகள், அவரோடு வேலை செய்து கொண்டிருக்கின்றவர்கள், அவர்களுடைய குழந்தைகள், இப்படி எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக என் குடும்பம் அது முழுவதும் இருக்கின்றது, அது முழுவதுமாக நாங்கள் ஆண்டவருக்கு மட்டுமே சேவிப்போம் என்று அவர்கள் யோசுவா சொல்கின்றார். அதே போலவே இங்கே யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரத்தில் நாம் காண்கின்றோம், திருத்தூதர் பேதுரு மிக அழகாக சொல்கின்றார், ஆண்டவரே நான் யாரிடம் போவேன்னு சொல்ல, நாங்கள் யாரிடம் போவோம்? நாங்கள் ஒன்றாக ஒரு குழுமமாக, நாங்கள் திருத்தூதர்களாக இருக்கக்கூடிய அந்த 12 பேரும் சேர்ந்த ஒரு குழுமமாக நாங்கள் யாரிடம் போவோம்? அதுபோல்தான் இந்த திருவி என்பது ஒரு குழுமம், அந்த பங்கு என்பது அது ஒரு குழுமம், ஒரு குடும்பம் என்று நாம் சொல்கின்றோம். ஆகவே அந்த விதத்தில் நாம் அனைவரும் இணைந்து எத்தகைய முடிவை எடுக்கப் போகின்றோம்? நம்முடைய முடிவுகள் இறைவன் நம்மீது திணிப்பதில்லை. இறைவன் மனித சுதந்திரத்தை, நமக்கு மன சுதந்திரத்தை கொடுத்திருக்கின்றார். யாரையும் எதிலையுமே அவர் கட்டாயப்படுத்துவதில்லை. நீ தேர்ந்தெடுத்தீனா அது உனக்கு நல்லது என்று காட்டுகின்றார். தேர்ந்தெடுப்பதும் தேர்ந்தெடுக்காமல் இருப்பதும், முடிவு செய்வதும் முடிவு செய்யாமல் இருப்பதும், நல்லதொரு முடிவை எடுப்பதும், கடவுளுக்கு உகந்தவராக வாழ்வதும், கடவுளை விட்டு அகழ்வதும் நம் ஒவ்வொருவரையும் பொறுத்து தான் இருக்கின்றது. எத்தகைய முடிவை நாம் எடுக்கப் போகின்றோம்? யோசித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இறைவனை பற்றி கொண்டு வாழ்கின்றோம் என்றால் அந்த முடிவிலே என்றும் நிலைத்திருக்க வேண்டும். தமிழிலே சொல்வார்களே, ஆற்றிலே ஒரு கால் சேற்றிலே ஒரு கால் என்று. அதுபோல நான் கடவுளையும் நம்புகின்றேன், அதே சமயத்தில் மற்ற தெய்வத்தையும் நம்புகிறேன். இல்லாட்டினா நான் கடவுளையும் நம்புகின்றேன், அதே சமயத்தில் மற்றவற்றிற்கும் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். அதுவும் எனக்கு வேண்டும், இதுவும் எனக்கு வேண்டும் என்று அந்த 2 கால் நிலை என்றுமே நமக்கு உதவாது பிரியமானவர்களே. ஏதாவது ஒன்றிலே நாம் அழுத்தம் திருத்தமாக ஆண்டவரோடு இருக்கின்றேன் என்றால் ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார் என்று அதிலே முடிவெடுக்க வேண்டும். முடிவெடுப்பது நம் கையில் இருக்கின்றது பிரியமானவர்களே. ஏன் ஆண்டவரோடு இருக்க வேண்டும் என்று முடிவெடுக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சில உதாரணங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம் என்று தூய பேதுரு சொன்னார் என்றால் அவர் இயேசுவை முழுமையாக அனுபவித்தார். இயேசுவை முழுமையாக அனுபவித்ததின் காரணமாகத்தான் அவர் சொல்ல முடிந்தது, ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம்? ஏனென்றால் இயேசுவையிலே முழு மனிதத்தையும் அவர் காண்கின்றார், நல்ல ஒரு ஆன்மீகத்தை காண்கின்றார், ஜெபிக்கக்கூடியவராக இருந்தார், மக்களை அரவணைக்கக்கூடியவராக, சென்ற இடமெல்லாம் நன்மையை செய்து கொண்டு சென்றவராக இருந்தார். அதே சமயத்தில் அவரிடத்தில் அந்த இறை தன்மையும் இருந்ததை அவரால் உணர்ந்து கொள்ள முடிந்தது பிரியமானவர்களே. ஆகவே தான் அனைத்திற்கும் இறைவனை விட என்று இறைவனை பற்றி கொண்டவராக அவர் இருக்கின்றார். இன்று நம்முடைய வாழ்விலே போராட்டங்களா, தோல்விகளா, வாழ்வையை இழந்து விட்டோம் என்று ஒரு வருத்தமான ஒரு சூழ்நிலையிலே இருக்கின்றீர்களா? இறைவன் சொல்கின்றார், இயேசு சொல்கின்றார், நானே வழியும் உண்மையும் உயிருமாக இருக்கின்றேன் என்று. அதே போலவே பல்வேறு சுமைகளால், பாரங்களால் நாம் சோர்ந்திருக்கின்றோமா? மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்கின்றார், சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அமைதியின்றி இருக்கின்றீர்களா? நிம்மதியின்றி இருக்கின்றீர்களா? அந்த சமயத்தில் இயேசு சொல்வார், யோவான் நற்செய்தி 14-15ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம் என்றால், நான் தரும் அமைதி
உங்களிலிருந்து யாரும் பிரிக்க முடியாத அமைதியை, இந்த உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன் என்று சொல்வார். ஆகவே அந்த விதத்தில் அனைத்தையும் தருபவராக அந்த இறைவன் இருக்கின்றார். அந்த இறைவனை தேர்ந்தெடுத்தவராக அவரே எனக்கு எல்லாம் என்று அவரை பற்றி கொண்டு வாழ்கின்றோமா, அல்லது உடல் நலக்குறைவு ஏற்பட்டால் அங்கே ஒருத்தர் மந்திரிக்கிறாரு, இந்த மசூதியில் போய் கயிறு கட்டினா நல்லாகும் அப்படின்ட்டு அவரு பின்னால் போகிறோமா? எதில் நாம் முடிவெடுக்கின்றோம்? யோசித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம் என்று பிரியமானவர்களே, வாழ்வு தரும் வார்த்தையை இறைவன் கொண்டுள்ளவராக இருக்கின்றார். அந்த நற்கருணை இறைவனின் அருமருந்தாக நமக்கு கொடுக்கப்படுகின்றது என்பதனை உணர்ந்து கொள்வோம். அப்படி பார்க்கின்ற போது அந்த இறை வார்த்தையினுடைய மகிமையை மிக அழகாக தூய பேதுரு சொல்வார். வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன என்று. யோவான் நற்செய்தி முதல் அதிகாரம் முதல் வசனமும் 14ஆம் வசனத்தையும் நாம் பார்த்தோம் என்றால், முதல் வசனம் சொல்கின்றது, தொடக்கத்திலே வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. 14ஆம் இறை வார்த்தைக்கு வருவோம். அதிலே வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார், அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம் என்று இருக்கின்றது. ஆகவே வாக்கு மனிதனானார். இயேசுவிலே அந்த வார்த்தையும் நற்கருணையும் நிறைவாக இருக்கின்றது பிரியமானவர்களே. அப்படி என்றால் அந்த வார்த்தையை நாம் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்கின்றோம்? வாழ்வு தரும் வார்த்தையாக ஏற்றுக்கொள்கின்றோமா? மீண்டுமாக யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தில் மிக அழகாக இயேசு சொல்வார், என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார். இன்றைய இறை வார்த்தையும் அதையே மிக அழகாக, என்னுடைய வார்த்தை வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன என்று இருக்கின்றது. அதே போல எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லப்படுகின்றது, ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது, இரு பக்கமும் கருக்கு வாய்ந்த எந்த வாளினும் கூர்மையானது, இதயத்தையும் சீர்தூக்கி பார்க்க வல்லது என்று இறைவனுடைய வார்த்தையின் வல்லமை சொல்லப்படுகின்றது. அதையே 119ஆம் திருப்பாடல் 105ஆம் வசனம் சொல்கின்றது, என் பாதைக்கு உம் வாக்கே விளக்கு, அதுதான் எனக்கு வெளிச்சத்தை கொடுக்கின்றது, அதுதான் எனக்கு வாழ்வை கொடுக்கின்றது. என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே என்று காண்கின்றோம். மீண்டுமாக ஏசாயா புத்தகம் 55ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களிலே பார்த்தோம் என்றால், மழையும் பனியும் இவ்வுலகிலே எப்படி வந்து எதற்கு அதை அனுப்பினோமோ அந்த விளைச்சலை கொடுக்கின்றதோ அதுபோல்தான் நம்முடைய வார்த்தையும் எதற்காக அனுப்புகின்றோமோ அந்த பலனை தராமல் அது நம்மிடத்தில் திரும்பாது என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே இறைவனையும் இறைவனுடைய வார்த்தையும் முழுமையாக நம்பியவர்களாக அனைத்திற்கும் பதில் இந்த விவிலியத்தில் இருக்கின்றது பிரியமானவர்களே. எந்த சூழ்நிலையில் நான் சொன்னது போல ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் இறைவன் இந்த விவிலியத்தில் பதிலை கொடுக்கின்றார். இந்த விவிலியத்தை நாம் பற்றி கொண்டு வாழ்கின்ற போது இறைவனுடைய வார்த்தையே எனக்கு எல்லாம், இறைவா உன் வார்த்தையை என் காலடிக்கு விளக்கு என்று அந்த திருப்பாடலிலே சொன்னது போல நாமும் சொல்லி வாழ்ந்தோம் என்றால் நாம் எடுக்கக்கூடிய முடிவு சரியாக இருக்கும். அப்படி வாழ்கின்ற வாழ்க்கையிலே எப்படி குடும்பங்களிலே இருக்க வேண்டும் என்பதனை இந்த 2ஆம் வாசகம் மிக அழகாக எடுத்து கூறுகின்றது. 2ஆம் வாசகத்துக்கு வந்தோம் என்றால், திரு அவையும் கிறிஸ்துவும், கிறிஸ்து கணவனாகவும் திரு அவை திருச்சபை மனைவியாகவும் இருக்கின்றதை சுட்டி காட்டி, அந்த அன்பு என்றுமே நிலையானதாக மாறாததாக மறையாததாக இருக்கின்றதோ அதுபோல கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய அன்பு என்றும் மாறாததாக, யாரும் பிரிக்க முடியாததாக, நிலையான உடன்படிக்கையாக இருக்கின்றது. ஆகவே அப்படி இருக்கின்ற போது கணவன் எப்படி வாழ வேண்டும், மனைவி எப்படி வாழ வேண்டும் என்பதனை அந்த
அந்த எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் தூய பவுல் மிக அழகாக சொல்கின்றார். ஆகவே அதையும் உள்வாங்கிக் கொள்வோம். நம்முடைய குடும்ப வாழ்விலே அத்தகைய விதத்தில் அன்பை பிரதிபலிக்கின்றவர்களாக, கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் அன்பு செய்தவர்களாக, அந்த அன்பின் கனியாக பிள்ளைகளை நிறைவாக அன்பு செய்வர்களாக, பிள்ளைகள் பெற்றோர்களை அன்பு செய்வராக, அடுத்த கட்டத்தில் அன்பியங்களிலே இருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களும் அன்பு குடும்பங்களாக இருக்கின்ற விதத்தில், அதே போலவே பங்கு என்கின்ற பெரிய குடும்பத்தில் நாம் அனைவரும் இணைந்திருக்கக்கூடியவர்கள் என்கின்ற முடிவை எடுத்து அதன் காரணமாக அந்த பங்கினுடைய வளர்ச்சிக்காக நாம் செயல்படுகின்ற போது, நம்முடைய குடும்பத்தினுடைய நன்மைக்காக நாம் செயல்படுகின்ற போது இயேசுவை நம்முடைய வாழ்விலே பிரதிபலிக்கின்றவர்களாக வாழ முடியும். அத்தகைய விதத்தில் வாழத்தான் இன்றைய வழிபாடு நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. எந்த முடிவை எடுக்கப் போகின்றோம்? யோசுவாவை போல நானும் என் வீட்டாரும் இறைவனை மட்டுமே சேவிப்போம், இறைவனை மட்டுமே வணங்குவோம் என்கின்ற முடிவை எடுத்து இறைவனோடு இணைந்திருக்கின்ற போது, ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம், எல்லாம் உம்மிடமே உள்ளன என்று இறைவனிடத்தில் வருவோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மீண்டுமாக எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை நாம் அறிக்கையிடுவோம். ஆவியரா ஒன்றாய் வாழ்வோரை ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். உலகம் முடியும் காலத்திலே அழுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவே. திருநாவையுரைப்பர் நம்புகின்றோம், புனிதர்கள் உறவை நம்புகின்றேன், உடலின் உயிர்ப்பை நிறை வாழ்வை உறுதியுடனே நம்புகின்றேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய இந்த திருப்பலியானது லூர்து ராணி கருத்துப்படி வீடு நல்ல முறையில் கட்டி முடிக்க இறைவனுடைய அருளை வேண்டியும், சார்லஸ் ரொசாரியா அவர்களுடைய கருத்துப்படி தாஸ்னாவுடைய பொறியியல் படிப்பில் சேர்ந்ததற்கு நன்றியாகவும் நட்படிப்பிற்காகவும், சந்தோஷ் மேரி சார்பியா ஜெரின் நேவி கருத்துப்படி கடவுளுக்கு நன்றியாகவும், லாரன்ஸ் அமலியா சார்லஸ் கேத்ரின் கருத்துப்படி கடவுளுக்கு நன்றியாகவும், யுவராஜ் அஜய் பெவீனா கருத்துப்படி 1ஆம் ஆண்டு திருமண நாளிலே நன்றியாகவும், மேரி லெஸ்லி வினேஷ் கருத்துப்படி கடவுளுக்கு நன்றியாகவும், அமல்ராஜ் சிறிய புஷ்பம் கருத்துப்படி குடும்பத்தில் மரித்த எல்லா ஆண்மக்களுக்காகவும் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் கடவுளுக்கு நன்றியாகவும், அந்தோணி அருள் ஜெயராஜ் லெக்ஸ்லைன் அருள் செல்வன் கருத்துப்படி கடவுளுக்கு நன்றியாகவும், லூதம்மாள் சின்ன இவர்களுடைய
ஆண்மையிலை பாற்றிக்காகவும் ஜெயராஜ் குடும்பத்தார் கருத்துப்படி மாதாவின் வழியாக கடவுள் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் மாலதி கதிர்வேல் கருத்துப்படி குடும்ப நலன் ராமசாமி பத்மாவின் உடல் நலன் ஆன்ம நலனுக்காகவும் அருள் பிரகாசம் அவருடைய கருத்துப்படி மரித்த ஷீலா என்கின்ற ஜோஷ்வா குழந்தையம்மாளுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் அமல்யா ஆரோக்கியராஜ் கருத்துப்படி கடவுளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் ஹெலன் மேரி டென்னிஸ் என் கருத்துப்படி தங்களுடைய திருமணமான 36ஆம் ஆண்டு திருமண நாளிலே நன்றியாகவும் ஆரோக்கியநாதன் ஆக்னேஸ் எலிசபெத் கருத்துப்படி மரித்த தாமஸ் பிலோமின்ராஜ் மற்றும் அருத்தந்தை இயேசுதாசுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இறை மக்களின் மன்றாட்டுக்கள். அன்பார்ந்தவர்களே, இறைவன் நம்முடைய அன்பு தந்தையாக நம்முடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் பதிலாக இறைவன் இருக்கின்றார். He is the answer to all our problems என்பதை உணர்ந்தவர்களாக நம்முடைய அனைத்து தேவைகளையும் மன்றாட்டுகளையும் இறைவனிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். விண்ணகத் தந்தையே, எங்கள் தேவைகளை முன்னிட்டு அருளடையாங்களையும் சான்றுகளையும் உம்மிடம் தேடிய பரிசேய சதிசேய மக்களைப் போலின்றி திருத்தந்தை முதலாம் பிரான்சிஸ், திரு அவை தலைவர்கள், ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் சுய அர்ப்பணிப்பில் இம்மன்னக வாழ்வில் நாங்கள் இறை சாட்சியை நாடிடும் வரம் கேட்டு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாசரத்து இளைஞரே, உம்மோடு வாழ்ந்த சீடர்களும் நீரே இறைமகன் என்பதை கண்டுணர தவறி உம்மிடம் இருந்து விலகிய போதும் எங்கள் வாழ்வில் எத்தனையோ தருணங்களில் உம்மை மறுதலித்து இவ்வுலக வாழ்வை நாடிய போதும் எம்மை மீட்டு கொண்டு வந்தது போல இளையோர் எங்களுக்கு வாழ்நாள் எல்லாம் துணை செய்திட இறைமகனே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தூய ஆவியானவரே, இஸ்ரேல் மக்கள் அடிமைத்தன வாழ்விலிருந்து மீட்கவும் எதிரோனின் படையிலிருந்து தப்புவிக்கவும் வாழ்வின் எல்லையாக தெரிந்த கடலை கடந்து வாழ்வை உண்டென உணர செய்த துணையாளரே, எம் வாழ்வின் இடர்களிலும் துணை செய்திட வாஞ்சையுடன் உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருக்குடும்ப நாயகனே, கிறிஸ்துவோடு திரு அவையும் கணவரும் மனைவியும் ஓருடல் ஓர் உறவென இருப்பது போல இளமயத்திலிருந்தே இளைஞர்கள் நாங்களும் வாழும் இறைவனின் ஒன்றித்து வாழ்ந்திடும் ஆன்ம தேடலுக்காக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, கண்ணியின்ற மகனே, எம் குடும்பம், பங்கு, சமூகம், கல்வி நிறுவனங்கள், பணிதளங்களில் உள்ள சிறுமிகள், பெண்கள், தாய்மார்களின் பாதுகாப்பையும் நல்வாழ்வையும் உம் பாதம் ஒப்புக் கொடுக்கிறோம். எம் சமூகத்தில், குறிப்பாக எம் தேசத்தில் பெருகி வரும் பெண்ணிய மாண்பிற்கு எதிரான அடக்குமுறை, வன்முறை, பெண்ணடிமைத்தனம் ஓய்ந்து பெண்ணினம் எழுச்சியுற மூவொரு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். எங்கள் அன்பு தாயும் தந்தையுமான இறைவா, நிலை வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்று உம்மை நாடி நாங்கள் வந்திருக்கின்றோம். நிம்மதியற்ற எங்களுக்கு நிறைவான நிம்மதியும், அமைதி என்று அழைந்து கொண்டிருக்கும் எங்களுக்கு முழு அமைதியும் நீரே கொடுத்து நாங்கள் என்றும் உமக்கு ஏற்றவர்களாக வாழ தேவையான வரங்களை தந்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தேன், என்னையை ஏற்றிடுவாய். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கை ஏற்றிடுவாய்.
திராட்சை கனியும் புது ஊர் பெறுவது போல் அன்பும் அமைதியும் நீதியுமே மனிதனில் மலர்ந்திட உயிர் தருவோம். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தேன் என்னையில் ஏற்றிடுவார். முழு மனதுடனே கையளிக்கின்றேன் காணிக்கை ஏற்றிடுவார். நான் வாழ பிறரும் பிறர் வாழ நானும் தேவை என்றுணர்ந்தே. சமத்துவ சோதர நோக்குடனே புது யுகம் காண்போம் அகத்தினிலே. ஆண்டவரே வாழ்வை பலியாய் மாற்ற வந்தேன் என்னையில் ஏற்றிடுவார். முழு மனதுடனே கையளிக்கின்றேன் காணிக்கை ஏற்றிடுவார். கோதுமை மணியும் திராட்சை கனியும் புது ஊர் பெறுவது போல் அன்பும் அமைதியும் நீதியுமே மனிதனில் மலர்ந்திட உயிர் தருவோம். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தேன் என்னையில் ஏற்றிடுவார். முழு மனதுடனே கையளிக்கின்றேன் காணிக்கை ஏற்றிடுவார். அன்பார்ந்தவர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த காலை பலியானது எல்லாம் வல்ல தந்தையாக்கி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையினின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை மாட்சிமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை நீர் ஏற்றருளும். அதனால் நீர் தந்தவற்றை நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக்கு. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே,
தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் பாவ பழியால் வெகு தொலைவில் அகன்றிருந்த உம் பிள்ளைகளை உம் திருமகனின் இரத்தத்தாலும் தூய ஆவியாரின் வல்லமையாலும் உம்மோடு மூன்றும் ஒன்றிணைக்க நீர் திருவிடமானீர். இவ்வாறு மக்கள் மூவொரு கடவுளின் ஒன்றிணைப்பில் ஒருங்கிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூய ஆவியாருமான கோவிலான திரு அவையாக திகழச் செய்தீர். இதனால் பல்வகையில் வெளிப்படும் ஞானத்தை புகழச் செய்தீர். ஆகவே வானதூதரின் திரளோடு நாங்களும் ஒன்று சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் தூயவர் உன்னதங்களிலே ஹோசானா, உன்னதங்களிலே ஹோசானா. அப்பா தந்தையே, இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கு எல்லாம் திடக்கமும் முற்றுமாக நீரே இருக்கின்றீர். ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்த இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடு என்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து
வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமண இன்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நீ நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வைனஸ், ஏனைய திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை பெறச் செய்தருளும். தாயும் தந்தையுமான இறைவா, இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றவர்களையும் இந்த திருப்பலியிலே பங்கேற்றுள்ள இவர்கள் ஒவ்வொருவரையும், இன்னும் இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த நாள், திருமண நாள், பெயர் கொண்ட திருநாள் போன்ற வாழ்வின் முக்கிய நாட்களை அனுசரிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீரே நிறைவாக ஆசீர்வதித்து அனைத்து அருள் வரங்களையும் பொழிந்து காத்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்களும் சகோதர சகோதரிகளையும் இந்த திருப்பலியிலே நினைவு கூறப்படுகின்ற ஆன்மாக்களையும், எங்களுடைய குடும்பங்களிலே மரித்தவர்கள், உற்றார் உறவினர், நண்பர்கள், உபகாரிகள், யாரும் நியாத ஆன்மாக்களையும், முத்திரிக்க நிலையிலே இருக்கின்ற ஆன்மாக்களையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். இறைவனின் கன்னித்தாயான தூய மாட்சிமிக்க புனித மரியா, தூய வளனார், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் கோந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமணி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பரமருள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறைவனுடைய அரசு இவ்வுலகளை மலர இறை தந்தையை நோக்கி நாம் செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயது என போற்றப் பெறுக. மது ஆட்சி வருக. மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வாரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை ஆபத்து துன்பமாக்கி அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்றும் திருத்தூதருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் பாராமலும் திரு அவையின் உயிர் நம்பிக்கையை நோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அன்பையும் மகிழ்ச்சியும் தந்தரத்திடம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை நாம் பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே,
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, நம் ஆண்டவர் இயேசு. ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்று தூய பேதுரு இந்த இயேசுவை பார்த்துதான் விசுவாச அறிக்கை செய்தார். நாமும் நிலை வாழ்வு பெற தன்னுடைய வார்த்தையாலும் இந்த விருந்தாலும் நம் உள்ளத்தை நாடி இவர் வருகின்றார். இவருடைய அன்பின் விருந்திற்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தோம், எனது ஆன்மா நலமடையும். அன்பார்ந்தவர்களே, நற்கருணையை வழங்குகின்ற போது சிறிது நேரம் எழுந்து நின்று கொண்டிருங்கள். முகத்துக்கு முகம் பார்க்கின்ற விதத்தில் இங்கேயும் இந்த பக்கமும், அதே போலவே இந்த சைடில் நடுவிலும் இந்த பக்கம் நடுவிலும் நீங்கள் சுவரை பார்க்கின்ற விதத்தில் இந்த பக்கம் இருக்கவங்க அப்படி நின்னீங்கன்னா 4 பேர் ஆலயத்தினுள்ளும் ஒருவர் வெளியிலும் ஒருவர் பின்னாடி இருந்து வந்து நற்கருணை கொடுப்பதற்கு உதவியாக இருக்கும். ஆகவே நடுப்பக்கத்தில் இந்த பக்கம் சரி, இந்த கொயருக்கு அப்புறம் அங்கேயும் நடுவில் கொஞ்சம் வழி விட்டீர்கள் என்றால் நீங்கள் செவத்தை பார்த்தும் அந்த பக்கம் இருக்கவங்க இப்படி செவத்தை பார்த்தும் நின்னீங்கன்னா இந்த நற்கருணை இன்னும் நல்ல முறையில் கொடுப்பதற்கு உதவியாக இருக்கும். ஒத்துழைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இங்கே நடுவில் அதே போலவே அந்த பக்கமும் கொயருக்கு அந்த பக்கம். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றினாய். என் தெய்வமே, என் தெய்வமே, நீ இன்றி நான் இல்லையே, உன் நினைவென்று வாழ்வில் என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றினாய். இதயத்தாகும் நீ, இருளில் தீபம் நீ, உரையின் பாடல் நீ, உறவின் பாடல் நீ. தள்ளாடினான் தடுமாறினேன், தீராத துன்பங்களில் நீ தாயாய் தாலாட்டினாய். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ உயிரின் கீதம் நீ, உலகில் வேதம் நீ, மழையின் மேகம் நீ, மலரின் மணமும் நீ. என் பாதையில் முன் போகவா, போலவே இனி காக்கவா.
என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ் நீ மாற்றி நின்றாய். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என் தெய்வமே, என் தெய்வமே, நீ இன்றி நான் இல்லையே, உன் நினைவின்றி வாழ்வில்லையே. என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ் நீ மாற்றுகின்றாய். வசந்தராகம் பாடுவோம் இந்த புனிதமான விருந்தினில். வசந்தராகம் பாடுவோம் இந்த புனிதமான விருந்தினில். ஆனந்த கீதங்கள் பாடி போற்றுவோம். வசந்தராகம் பாடுவோம் இந்த புனிதமான விருந்தினில். விண்வெளி போற்றி பாடும் எங்கள் மன்னன் வருகையில், காற்றும் ராகம் பாடும் எங்கள் இதயம் எழுகையில். விண்வெளி போற்றி பாடும் எங்கள் மன்னன் வருகையில், காற்றும் ராகம் பாடும் எங்கள் இதயம் எழுகையில். கடல் அலைகள் கவி பாடும் எங்கள் மீட்பர் புகழினை, அவரன்பு நம்மை காக்கும், அவரை போற்றுவோம். வசந்தராகம் பாடுவோம் இந்த புனிதமான விருந்தினில். ஆனந்த கீதங்கள் பாடி போற்றுவோம். வசந்தராகம் பாடுவோம் இந்த புனிதமான விருந்தினில். கிறிஸ்துவில் பிரியமானவர்கள், ஆண்டின் பொதுக்காலம் 21ஆம் வாரத்தில் இருக்கின்றோம். இந்த வாரத்திலே திருநாட்கள் வருகின்ற செவ்வாய் 27ஆம் தேதி கன்னியான புனித மோனிக்கம்மாளுடையும், 28ஆம் தேதி புதன்கிழமை அவருடைய மகனும் ஆயரும் மறைவல்லுனருமான புனித அகுஸ்தினாருடைய விழாவினை நாம் கொண்டாடுகின்றோம். வியாழன் 29ஆம் தேதி அன்று புனித திருமுழுக்கு யோவானின் பாடுகளை நாம் நினைவு கூறுகின்றோம். இந்த வாரத்தில் திருவழிபாட்டு நிகழ்வுகள் திங்கள், புதன், வியாழன் ஆகிய நாட்களிலே காலை 6:30 மணிக்கும், செவ்வாய், வெள்ளி ஆகிய நாட்களிலே மாலை 6:30 மணிக்கும், சனிக்கிழமை கன்னியர் இல்லத்தில் காலை 6:30 மணிக்கும் திருப்பலியானது நடைபெறும். ஞாயிறு மறைக்கல்வி மாணவ மாணவிகளுக்கு வழக்கம் போல் இன்று வகுப்புகள் நடைபெறும். இன்றைய நாளிலே திருப்பலியை சிறப்பித்த
இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு நம்முடைய பாராட்டுக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வோம். இந்த திருப்பலி முடிந்தவுடன் இளைஞர்கள் இளம் பெண்களுக்கான கூட்டமானது இங்கே உள்ள அரங்கிலே முன்பகுதியிலே நடைபெறும். அடுத்த ஞாயிறு செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி நமது பங்கில் ஆசிரியர் தினமாக நாம் சிறப்பிக்கின்றோம். ஆகவே இதிலே தற்போது பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்களும் ஓய்வு பெற்ற ஆசிரியர்களும் இணைந்து அந்த திருப்பலியை சிறப்பிப்பார்கள். இன்று திருப்பலி முடிந்தவுடன் அருகினுடைய நடுப்பகுதியில், அங்கே இருக்கக்கூடிய நடுப்பகுதியில் ஒரு சிறிய திட்டமிடல் கூட்டமானது இந்த முன்னாள் இந்நாள் ஆசிரியர்களுக்கு நடைபெறும். ஆகவே அவர்கள் பங்கேற்கவும் ஏற்கனவே அன்பிய பொறுப்பாளர்கள் வழியாக நம்பர் இது பண்ணி ஒரு தனி டீச்சர்ஸ் குரூப்பையும் வாட்ஸ்அப் குரூப்பையும் அமைத்திருக்கின்றார்கள். ஆகவே பாராட்டுக்கள். செப்டம்பர் 1ஆம் தேதி அன்று இந்த திருவிழா ஆசிரியர் தினமாக நாம் அன்றைய நாளிலே சிறப்பிப்போம். அன்று மாதத்தின் முதல் ஞாயிறாக இருப்பதனாலே தோமையார் நவநாளும் ஆனது அன்று நடைபெறும். பிரியமானவர்களே, 13 அன்பியங்களை சந்தித்து முடித்து விட்டேன். 14வது அன்பியமான மரியன்னை அன்பியத்தின் ஒரு பகுதியை கடந்த வியாழன் அன்று சந்தித்தேன். வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை 27ஆம் தேதி மற்ற பகுதியை சந்தித்து முடித்து விடுவேன். ஆகவே அதோடு ஏற்கனவே அனைத்து குடும்பங்களையும் அன்பியம் வாரியாக சந்தித்து முடித்து விட்டேன். ஒருவேளை நீங்கள் இல்லங்களிலே இல்லாத போது இருந்திருந்தால் வந்து என்னிடத்தில் சொல்லி செப்டம்பர் மாதம் 2ஆம் வாரம் வரை சிலுவைபுரத்தில் மந்திரிக்க வேண்டியிருப்பதனாலே அதன் பிறகு உங்களுடைய பகுதிகளுக்கு வந்து மீண்டுமாக மந்திரிப்போம். ஆகவே யார் யார் வீடு விட்டு போயிருக்கோ அவங்க வந்து தயவு செய்து தெரிவிக்கவும். உங்களுக்கு உண்மையிலுமே வந்து சந்திக்கணும் மந்திரிக்கணும்னு இருந்தால், ஏன்னா ஒரு அன்பியத்தில் சொன்னார்கள், அந்த அவர் இருந்துக்கிட்டே இல்லை நான் ஊரில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்த நாள் காலையில் அந்த அன்பிய பொறுப்பாளர் அவரை நேரடியாகவே பார்க்கின்றார். அப்படின்னா இது என்ன எண்ணம் தெரியல. ஆகவே விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய வீடுகள் மந்திரிக்காத வீடுகள் ஏற்கனவே ஒரு சிலர் சொல்லியிருக்கிறீங்க. அதை தவிர இன்னும் மற்றவர்கள் விட்டு போனவர்கள் அந்த இதை சொன்னீர்கள் என்றால் அந்த வசதிக்கு ஏற்றாற்போல் நான் வந்து வீடுகளை சந்தித்து மந்திரிப்பேன். குடும்ப விவரங்கள் அடங்கிய அந்த இதை கொடுத்துருக்குறோம், ஒரு ஃபார்ம். அந்த ஃபார்மில் வந்து எல்லாவற்றையுமே எல்லா கலங்களையுமே ஃபில் பண்ணி கொடுக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். குறிப்பாக திருமணமாகாதவர்கள் உங்களுடைய புது ஞானஸ்தானம், புது நன்மை, உறுதி புஸ்தல் ஆகிய விவரங்களை அப்போவே அதுலேயே இருந்ததுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு திருப்பியும் அடுத்த இதுக்கு புது நன்மை பெற்றவர்கள் ஞானஸ்தானம் பெற்றவர்கள் புது நன்மை பெறுகின்றதற்கும் உறுதி புஸ்தல் பெறுகின்றதற்கும் இதை பார்த்தாலே தெரியும் எங்கே ஞானஸ்தானம் எந்த தேதியில்ன்ட்டு. அப்புறம் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆகவே இந்த ஒரு தடவை சிரமப்பட்டீர்கள் என்றால் அது நமக்கு நிரந்தரமாக ஒரு அத்தாட்சியாக அமைந்துவிடும். ஆகவே சிரமத்தை பார்க்காமல் இதை செய்து இந்த மாத இறுதிக்குள் இதை பூர்த்தி செய்து அதே போல் ஒரு ஃபோட்டோவை அந்த ஃபார்மில் ஒட்டியும் இன்னொரு ஃபோட்டோவை தனியாக கொடுத்தீங்கன்னா திருப்பி நாம் புதிய குடும்ப அட்டை போடுகின்ற போது அதில் ஒட்டுவதற்கு உதவியாக இருக்கும். இல்லாட்டினா அது இந்த விதத்தில் இல்லாட்டினா ஒரு ஃபோட்டோ மாத்திரம் அப்ளிகேஷனில் ஒட்டுங்க, இன்னொரு ஃபோட்டோவை நீங்களே வச்சுருங்க பத்திரமா. அந்த புதிய குடும்ப அட்டை தருகின்ற போது அதில் ஒட்டி கொள்ளலாம். அப்போ இன்னும் எளிதாகவே இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே இதற்கு உங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் எதிர்பார்க்கின்றேன். சற்று சிரமமாக இருந்தாலும் இப்போது செய்தீர்கள் என்றால் அது பிற்பாடும் உதவியாக இருக்கும். அதே போலவே இங்கு வாங்கிய ஞானஸ்தானம், புது நன்மை, உறுதி புஸ்தல் போன்ற திருவருட்சாதனங்கள் இங்கு பெற்றீர்கள் என்றால் அருட்சகோதரி மூச்சாவிடத்தில் சொல்லி அந்த தேதியை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும். பிரியமானவர்களே, நம்முடைய சென்ட் பீட்டர்ஸ் என்னுடைய பிஎட் குழந்தைகள் இந்த வாரம் செவ்வாயிலிருந்து சனி வரை 27 முதல் 31ஆம் தேதி வரை
தேர்வு எழுத இருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் அனைவருமே தேர்விலே சிறந்த மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக ஜெபிக்க நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருமண அறிவிப்பு. நமது பங்கு ஜான் போஸ்கோ அன்பியம் வெங்கமேட்டிலே வசிக்கின்ற திரு ஜான்ராஜ் திருமதி சாந்தி இவர்களுடைய மகள் செல்வி சரோஜினி அவர்களுக்கும், ஊட்டி மலை மாவட்டம் தாளவாடி சூசியபுரம் பங்கு வசிக்கக்கூடிய திரு ராயப்பன் திருமதி சகாயமேரி இவர்களுடைய மகன் செல்வன் ஆரோக்கியராஜுக்கும் திருமணமானது நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றது. இது 3ஆம் அறிவிப்பு. நமது பங்கு பவுல் அன்பியம் சஹானா கார்டனிலே வசிக்கக்கூடிய திரு எஃப் ஜான் போஸ்கோ திருமதி ஜி மல்லிகா பிரவீன் இவர்களுடைய மகள் செல்வி அகிலா போஸ்கோ அவர்களுக்கும், ஊட்டி மறை மாவட்டம் பவானி பங்கு திரு சத்தியசீலன் திருமதி மைக்கேல் அம்மாள் இவர்களுடைய மகன் செல்வன் ஹேமத் கிறிஸ்டோபருக்கும் திருமணமானது நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றது. இது 2ஆம் அறிவிப்பு. நமது பங்கு அந்தோனியார் அன்பியம் வள்ளுவர் வீதியிலே வசிக்கும் திரு அந்தோனிராஜ் திருமதி நிஷா இவருடைய மகள் செல்வி ஹெலனெட்கும், திருப்பூர் கத்ரீனம்மாள் ஆலய பங்கு திரு ஆரோக்கியசாமி திருமதி ஆரோக்கியமேரி இவருடைய மகன் எட்வின் ராஜிற்கும் திருமணமானது நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றது. இது 1ஆம் அறிவிப்பு. திருமண பந்தத்தால் இணைக்கப்பட இருக்கக்கூடிய இந்த மணமக்களுக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். திருமணங்களில் ஏதாவது தடைகள் இருந்தால் அதை பங்கு தந்தையினிடத்தில் அறிவிக்க வேண்டியது உங்களுடைய கடமையாகும். நன்றி கூறி மன்றாடுவோமாக்கு. ஆண்டவரே, உமது இரக்கத்தின் விருந்து எங்களுக்கு முழுமையான நலம் தரும் மருந்தாய் செயல்பட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமது இரக்கத்தில் முழுமையாக நிலை பெற்றிருந்து அனைத்திலும் உமக்கு வந்தவர்களாக இருக்க தகுதி பெறுவோமாக்கு. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. என்றும் ஆளும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனே நம்முடைய வாழ்விற்கு பதில் என்று உணர்ந்து இறைவனை பின்பற்றி வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கைப்படி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. உம்மை தேடி வந்தேன் சுமை தீர்க்கும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உலகாலும் தாயே அருள் தாரும் அம்மா.